ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வீடியோ கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 4 days சென்டென்ஸ் சேலஞ்சோட 4th டே 4 கான ஷெட்யூல் தான் பார்க்க போறோம். சோ இது பப்ளிக் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் 2025 க்கு சென்டம் வாங்குறதுக்கான முக்கியமான ஒரு வீடியோ. 90 க்கு 90 மார்க்ஸ். சோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல சென்டம் வாங்குறதுக்கு 90 க்கு 90 மார்க்ஸ் வாங்குறதுக்கான வீடியோட லிங்க் இருக்கும். கோல்டன் 5 மார்க்ஸ் ஓட லிங்க் இருக்கும். இது மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வீடியோஸோட லிங்க்கும் இருக்கும். சோ இத யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம டே 4 க்கு போறோம். 10/3/2025 மார்னிங் 6 to 8 வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல வந்து 10 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுலயும் குறிப்பா டே 3ல மூணாவது நாள் வந்து 8, 9, 10 மூணு சாப்டர் வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம், பிராக்டிஸ் பண்ணிருந்தோம். பட் அதுல 1 மார்க்ஸ் அப்ப பார்க்கல. அதனால மார்னிங் 6 to 8 இந்த 2 hours வந்து 1 மார்க்ஸ் பாக்குறீங்க. என்னென்ன சாப்டர்ஸ்? 8, 9, 10ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் மறந்துடாதீங்க. திருப்பி 8 to 9 1 hour வந்து மார்னிங் சாப்பிட்ற டைம், பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. திருப்பி 9 to 11 2 hours கிடைக்குது. இங்க சாப்டர் 11க்கு வரீங்க. ஓகேவா? திருப்பி 11 to 11:15 15 மினிட்ஸ் வந்து பிரேக். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கொடுத்துக்கக்கூடிய வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் மேக்ஸிமம் 2 hours போதும். இல்ல நான் வந்து டெக்ஸ்ட் புக்லயும் கைட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னாலும் 3 hours வந்து ஒரு சாப்டருக்கு தாராளமா போதும். அப்ப இங்க ஒரு 2 hours கிடைக்குது. இங்க இந்த இடத்துல 9 to 11 2 hours. அதே வரைக்கும் பாருங்க 11:15ல இருந்து 12:30 PM இதுவும் சாப்டர் 11க்கு தான். அப்ப இங்க 2 மணி நேரம், இங்க ஒரு 1.5 மணி நேரம், மொத்தம் 3.5 மணி நேரம், 3 hours and 15 minutes கிடைக்குது, தாராளமா போதும். திருப்பி 12:30 to 1:30 PM மத்தியானம் சாப்பிட்ற டைம் 1 hour லஞ்ச் பிரேக். 1 hour தேவையில்லை, என்ன கேட்டா half an hour போதும். சோ பாத்துக்கோங்க. 1:30 to 3 PM 1.5 hours. சோ இங்க சாப்டர் 12 ப்ரிப்பேர் பண்றீங்க. திருப்பி 3 to 3:15 PM 15 மினிட்ஸ் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக். அப்புறம் 3:15 to 5 PM சோ இந்த இடத்துல திருப்பியும் சாப்டர் 12 ப்ரிப்பேர் பண்றீங்க. அப்ப சாப்டர் 12க்கு எவ்வளவு டைம் கிடைக்குது? இங்க ஒரு 1.5 மணி நேரம் கிடைக்குதா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 1 hour and 45 minutes கிடைக்குது. அப்ப 1 hour and 45 minutesனா 3.5 மணி நேரம், 3 hours and 15 minutes கிடைக்குது சாப்டர் 12க்கு. ரொம்ப அதிகம், நிறைய கிடைச்சிருக்கு டைம். திருப்பி 5 to 5:15 PM 15 minutes இந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்க. சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க 5:15 to 6:30 PM நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1 மார்க்ஸ் பார்க்கணும். பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல 2020ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. திருப்பி 6:30 to 7 PM half an hour வந்து டீ பிரேக். ஓகே. அப்புறம் 7 to 8:30 PM 1.5 hours இருக்கு. இதுல வால்யூம் 1. வால்யூம் 1னா ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் இருக்கக்கூடியது. இந்த வால்யூம் 1ல ஏதாவது இன்கம்ப்ளீட் ஏரியாஸ், சோ ஏதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கணும், ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க ஒருக்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 8:30 to 9 PM half an hour வந்து சாப்பிட்ற டைம். திருப்பி 9 to 11 PM 2 hours இருக்கு. வால்யூம் 2க்கு அதுல ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ மொத்தமா 12 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில 11ஆம் தேதி இல்லையா, 11ஆம் தேதி தான் எக்ஸாமுக்கு. சோ அன்னைக்கு காலையில வந்து என்ன பண்ணுங்க, ஏதாவது வந்து இன்கம்ப்ளீட் ஏரியாஸ் இருந்தா பாருங்க. 7 மணி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் படிங்க, ஒரு 2 hours ஆவது படிங்க. இல்லைன்னா புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போங்க. முக்கியமான ஒரு வீடியோ, நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.